ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சவுதியில் வாழ்கிற வெளிநாட்டு பசங்களோட வாழ்க்கை, அவங்க வீடு எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க போகிறோம். நீங்களாம் நினச்சிக்கிறீங்க ஃபாரின் போனால் 50,000 சம்பாதிக்கலாம், 70,000 சம்பாதிக்கலாம், லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம், நல்லா சூப்பராக இருப்பான், வீடு நல்லாயிருக்கும், ரூம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனால் எப்படின்னு ஃபேக்ட் பார்க்க தான் பார்க்குறீங்க. ஓகே, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக பெல் பட்டன் அமுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இருக்க வில்லா. வெளியேருந்து வியூ தெரியுதா? இதுதான் இங்கே வில்லா. கீழே கடையெல்லாம் இருக்கும், ஜூஸ் கடை இருக்குது, அப்புறம் நம்ம ஏர் டிக்கெட் போடுற கடை இருக்குது, இன்னொரு கடை இருக்குது எங்கள் பில்டிங் கீழே. ஸோ இதுதான் எங்கள் பில்டிங், பாருங்கள் எப்படி இருக்குது. 3 மாடி பில்டிங்கு. கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும் போகும்போது, அப்படியே போகுது. இதுதான் என்ட்ரன்ஸ். ஒரு இரும்பு டோர், கிளாஸ் வச்சு இரும்பு டோர் அப்படியே வரும். அப்படியே என்ட்ரன்ஸ் போதா, ஒரு லிஃப்ட் ஒன்று இருக்கும். ஆனால் லிஃப்ட்டு ஒர்க் ஆகாது, பேருக்கு லிஃப்ட்டு. இது கீழே இருக்கிற ரூம்ஸுங்க, அது வந்து ஆஃபீஸில் மேனேஜர்ஸ்லாம் இருக்கிற ரூம்ஸு. அவங்களாம் அங்கே தான் இருப்பாங்க. அப்படியே படிக்கட்டு ஏறுறோம். நான் இருக்கிறது வந்து 3ஆவது மாடி. ஸோ இப்படி படிக்கட்டு, ஏன்னா லிஃப்ட் ஒர்க் ஆகுது, அது இல்லை, நாங்கள் வந்ததுலே இல்லை. ஸோ படிக்கட்டு தான் ஏறணும். ஏறி அப்படியே போனால் ரூம் ஏதோ கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். வசதியெல்லாம் கிடையாது. வசதி இருக்கும் மீன்ஸ், ஆனால் நீட்டாக இருக்காது. இதுதான் இருக்கும். ஒரு ரூம்ஸும் ஒரு ஃப்ளோருக்கு ஒரு 10-20 ரூம் இருக்கும். ஒரு ரூமுக்குள்ளே ஒரு இருக்கும். பூனை பாருங்கள், இந்த ஊரில் வந்து நாயே கிடையாது, பூனை மட்டும் தான் இருக்கும். 3rd ஃப்ளோருக்கு இருந்துச்சா, 3rd ஃப்ளோர் இதுதான் எங்கள் ரூமு. 3rd ஃப்ளோருக்குள்ளே போனால் எங்கள் ரூம் 3rd ஃப்ளோர் இருந்துச்சா. இங்கே வந்து நாயே கிடையாது, வெறும் பூனை மட்டும்தான். அப்படியே உள்ளே போய் ரைட் திரும்பினா நேராக டோர் தட்டா, அதுதான் என் ரூமு. அப்படியே ரூமை திறக்கிறோம். ரூம் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கா. பேச்சுலர் ரூமு கூட நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எங்கள் ரூம் பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குது. இதுதான் என் பெட்டு. கேட்டு போட்டு எடுத்தேன். ஒருத்தன் தூங்குறாங்க தான் ஃப்ரெண்டு, நைட் டியூட்டி தூங்குறான். இந்த கிச்சன் சாமான் கீழே வச்சுருவோம். இது பீரோ. உள்ளே பாருங்க எப்படி இருக்குது. பெட்டு இப்படி இருக்கும். ஏசி ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். இங்கே சில்லுன்னு எப்பவுமே ரூம் நல்லாயிருக்கும். ரூம்லாம் தான் கேவலமாக வச்சுருப்போம். நான் வந்து இது கிச்சனுக்குள்ளே பீரோ. கிச்சனுக்குள்ளே பீரோன்னு நினைக்காதீங்க. பீரோக்குள்ளே வந்து நம்ம குக்கரு அந்த மாதிரி ஐட்டம் வைக்கிறதுக்கோசம். கேஸ் ஸ்டவ்வு. இது ஃப்ரிட்ஜை திறந்தா உள்ளே என்ன வேணால் வச்சுக்கலாம். மீன்ஸ் கூலரும் இருக்கும், ஃப்ரிட்ஜ் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரிட்ஜு. அதனால் இந்த ரூம் பாருங்கள், இங்கே ஒரு பீரோ, 2 ரூம் பீரோ இருக்கும். இது பாத்ரூம். டப்பு இருக்குது, நல்லா படுத்து நல்லா குளிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஷவர் இருக்குது. அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினு. ட்ரையரில் மூடி கிடையாது, அதுலேயும் மூடி கிடையாது. ஆனால் வாஷிங் மிஷின் ஓடும், நல்லா தான் ஓடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஓகே. டப்பு ஒன்று நல்லா படுத்துக்கிட்டு குளிக்கலாம். நம்ம ஊரில் குளிக்க முடியாது, இங்கே இருக்குது எங்களுக்கு. அதுக்கப்புறம் மொட்டை மாடி தான் 4ஆவது மாடி. மொட்டை மாடி போய் காட்டுறேன். லைட்டு கிடையாது. அப்புறம் மேலே போங்க கொஞ்சம் வெளிச்சம் வரும். மூச்சு வாங்கும் மேலே ஏறுறதுக்குள்ளே. எனக்கு என்ன பண்ணுறது, லிஃப்ட் இருக்குன்னு பார்த்தா லிஃப்ட் இல்லைல்ல. பார்த்து பாருங்கள், வீடியோ கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் மொட்டை மாடி. இப்போ இது எடுத்த டைம் உங்களுக்கு தெரியுமா? 7:15, நைட்டு 7:15. ஆனால் வெளிச்சமாக இருக்கு பாருங்கள் எப்படி. நம்ம ஊர்லாம் 7:15 இருட்டாயிரும், எல்லாம் சாப்பிட்டு தூங்கிடுவோம் முக்கால்வாசி பேர். ஆனால் இங்கே பாருங்கள் 7:15 வெளிச்சம். ஆனால் வெயில் காலம் மட்டும் தான் அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மேலே இருந்து வியூ எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்க. எல்லாம் கார் தான், பைக்கே கிடையாது. எப்படி நாயே கிடையாதோ அது மாதிரி பைக்கே கிடையாது. ரேர் தான், ஒருத்தன் 2 பேர் பைக் ஓட்டுவாங்க தவிர மற்றபடி பைக்கே கிடையாது. இங்கே தான் வந்து நாங்கள் துணிலாம் காய போடுற இடம். ஆனால் துணி காய போட்டோன்னா 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம், அதிகபட்சம் 5 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிற வெயிலுக்கு காஞ்சிரும். ஆமாம் பாருங்கள், கார் எல்லாம் பொம்மை கார் மாதிரி இருக்குங்களா. இதுதான் பாருங்கள், இதாங்க லைஃபு. பார்த்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.